அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். அமெரிக்காவுக்கு ஈரான் திடீர் செக் வைத்திருக்கின்றார்கள். கர்மூஸ் நீரிணையை திறப்பதற்கு பல்வேறுபட்ட நிபந்தனைகளை விதித்து ஈரான் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஓமான் கடற்பகுதிக்கு அருகாமையில் துபாயினுடைய பிரமாண்டமான எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர்முனை மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலான செய்திகளை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் மிக பிந்திய மிக முக்கியமான செய்தி பிரிவுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான கோரிக்கை அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டாலும் ஈரான் இம்முறை அமெரிக்க தூதுக்குழுவுடன் நேரடியாக பேசுவதற்கு மறுத்துவிட்டார்கள். இதற்கு முன்பாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, சபாநாயகர் முகமது கலிபா போன்றவர்கள் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவினரை நேரடியாக பாகிஸ்தானில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டு சுவிட்சர்லாந்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், மெக்ரோன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் முன்பாக கையெழுத்திட்டதும் இந்த பிராந்தியத்தின் போர் முடிவுக்கு வந்துவிட்டது, மிகப்பெரிய அழிவு தடுக்கப்பட்டது என்றெல்லாம் மிகப்பெரிய பில்டப்புகள் செய்திருந்தார். ஆனால் அந்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டு 4-5 தினங்கள் செல்வதற்குள்ளேயே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஈரான் கூறியதைப் போல அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக ட்ரம்பினுடைய ஒரு செயற்பாடுகளும் அமைந்திருந்தன. ஈரான் மீது மிக மோசமான தாக்குதல்கள் பந்தர் அப்பாஸ் துறைமுகம், கர்மூஸ் தீவுகள் மீது, ஐஆர்ஜிசி தளங்கள் மீதெல்லாம் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களை இவர்களால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்தம் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ள சூழ்நிலையில் கத்தார், ஓமான், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளினுடைய மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஈரான் ஒரே போடாக அமெரிக்காவுக்கு போட்டிருக்கின்றார்கள். ஒப்பந்தம் செய்வது முதலில் இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் ஒன்று கூடுவது இருக்கட்டும், அதற்கு முதலில் நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட இந்த நிபந்தனைகளை உடனடியாக நிறைவேற்றினால் மட்டும்தான் எந்த ஒரு ஒப்பந்தமும் சாத்தியமாகும் என்று அமெரிக்காவுக்கு நேரடியாக கூறிவிட்டார்கள். அதில் ஈரான் அமெரிக்க சர்வதேச சமூகத்தை நோக்கி 9 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் முதலாவது இந்த கார்முஸ் நீரிணை பிரச்சனை. சுயஸ் கால்வாய் மற்றும் பனாமா போன்ற இடங்களில் கப்பல்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதைப் போல கார்முஸ் ஜலச்சந்தியிலும் பாதுகாப்பு மற்றும் சேவை கட்டணம் வாங்குவதில் தவறில்லை எனவும், இந்த போரினால் ஈரான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பதால் அதை ஈடுகட்டுவதற்கு இந்த கார்முஸ் நீரிணையில் ஒரு சுங்க கட்டணத்தை வசூலிக்கப் போவதான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை யாரும் தடுக்கக்கூடாது. இரண்டாவது, அமெரிக்க படைகள் மற்றும் கடற்படைகள் பிராந்தியத்தை விட்டு வெளியேற வேண்டும், ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான நிபந்தனையை மீண்டும் ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிபந்தனை ஏற்கனவே ஈரான் தெளிவுபடுத்தி இதை ஏற்றுக்கொண்டுதான் அமெரிக்கா ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் மீண்டும் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் ஒரு தடுமாற்ற போக்கை கடைபிடிக்கும் சூழ்நிலையில் ஈரான் அந்த விடயத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம், அமெரிக்க படைகள் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இராணுவ தளங்களை காலி செய்துவிட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். ஏனென்றால் அமெரிக்க படைகள் இங்கு இருப்பதனால்தான் தேவையற்ற பிரச்சனை, அது ஈரானுக்கும் பிரச்சனை, அந்த தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சிக்கல். ஏனெனில் ஈரான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் எங்கள் சகோதரர்கள். ஆனால் எதிரியை அங்கே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தளங்கள் அமைத்து கொடுத்து கொண்டு அமெரிக்க இராணுவத்தை நிலைநிறுத்தி கொண்டு நீங்கள் எங்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக முடியாத விடயம். ஈரான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் வரை அந்த இடங்கள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அமெரிக்க தளங்களை வெளியேற்ற வேண்டும். இவை அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே ஒரு ஒப்பந்தம் சாத்தியமாகும். அது மட்டுமல்ல, கார்முஸ் ஜலச்சந்தி தொடர்பாக ஓமனுடன் ஈரானர் உடன்பாட்டுக்கு தற்போது வந்துள்ள போதிலும் அமெரிக்கா ஈரானினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றினால் மட்டுமே கார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் சர்தார் மகுபி நேரடியாக வலியுறுத்தி இருக்கின்றார். நீங்கள் இராணுவ ரீதியில் தாக்குதலை நடத்துவதாக இருந்தாலும் அதற்கும் நாங்கள் தயார்.
இராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், அல்லாவிட்டால் இது முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி விட்டார்கள். எனவே தற்போது அமெரிக்காவுக்கு ஈரான் செக் வைத்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தாலும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் இந்த விடயங்களை முதலில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஈரான் அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கின்றார்கள், நாளையும் சொல்வார்கள். இதை அமெரிக்கா நிறைவேற்றாவிட்டால் இந்த சண்டை ஒருபோதும் முடிவுக்கு வரப்போவதில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஓமான் அருகே பாதுகாப்புடன் சென்ற ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான கப்பல் மீது IRGC தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு கட்டார், சவுதி அரேபியா, ஓமான் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள், நாங்கள் சொன்ன வழித்தடத்தில் செல்லுங்கள், கார்முஸ் நீரிணையில் ஈரான் கூறிய பாதையில் செல்லுங்கள், அதை விடுத்து அமெரிக்கா கூறிய பாதையில் வேறு நபர்கள் கூறிய பாதையில் சென்றால் தாக்குதலை நடத்துவோம் என்று மீண்டும் மீண்டும் கூறும் பொழுது எதற்காக இந்த கப்பல்கள் அந்த வழியால் சென்று தாக்குதலுக்குள்ளாகி மிகப்பெரிய பொருள் சேதத்தையும் மாலுமிகள் அந்த பணியாளர்களுக்கு உயிராபத்துக்களையும் எதிர்கொள்கின்றார்கள் என்பது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. அல்லது வேண்டுமென்றே அமெரிக்காவினுடைய கட்டளைக்காக, அமெரிக்காவின் வேண்டுகோளுக்காக இந்த பகுதிகள் ஊடாக பயணித்து ஈரானுடன் ஒரு மோதலை தூண்டுகின்றார்களா என்பதும் மறுபுறத்தில் கேள்வி. துபாய் கப்பல் தாக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இன்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் ஒரு போர் நடைபெற்றால் போரில் ஏற்பட்ட செலவுகள், இழப்புகள் குறித்த விவரங்களை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கும் அமெரிக்க செனட் சபைக்கும் அமெரிக்க மக்களுக்கும் கூட வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையுடன் அவற்றை வெளியிட வேண்டும் என்பதே ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபர் இந்த ட்ரம்ப், பீட்டர் கெக்சாக் போன்றவர்களினுடைய நிர்வாகத்தில் அமெரிக்க அதிபரும் சரி, வெள்ளை மாளிகையும் சரி, பென்டகனும் சரி, ஈரான் போரில் பல விடயங்களை அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்க செனட் சபைக்கும் கூட மறைத்து விட்டார்கள். இது தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக செய்மதி புகைப்படங்களின் ஆதாரங்களுடன் வெளியிடும் போதே அமெரிக்கர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் மத்திய கிழக்கில் ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க தளங்கள் பல பில்லியன், மில்லியன் கிடையாது, பல பில்லியன் டாலர்கள் இழப்பை சந்தித்திருப்பதாகவும் பல நாடுகளில் மீண்டும் இயங்க முடியாத அளவுக்கு அமெரிக்க தளங்களை ஈரான் சிதைத்து விட்டதாகவும் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், பல மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க தளங்களை மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு துடைத்து அழித்து விட்டார்கள், வைப் அவுட் செய்து விட்டார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா இந்த போரில் பின்வாங்குவதற்கும் ஈரானுடன் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணமே மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா ஈரானை கண்காணிக்க வைத்த ட்ரேடர்களை முற்றாக அழைத்து விட்டார்கள், கண்காணிப்பு கோபுரங்களை அழைத்து விட்டார்கள், ஈரான் ஏவுகணைகளை இடைமறிப்பு ஏவுகணைகளை அழைத்து விட்டார்கள், தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை, பெட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை, அமெரிக்காவினுடைய விமானங்களிலிருந்து கொண்டு வீசக்கூடிய ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை என மிகப்பெரிய பேரழிவு அமெரிக்க களஞ்சியத்திற்கு ஈரானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே ட்ரம்ப் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஈரானை பணிய வைப்பதாக சொன்ன பின்னரும் பின்வாங்கி இருக்கின்றார். எனவே அமெரிக்கர்களையும் இந்த ட்ரம்ப் ஏமாற்ற தொடங்கி இருக்கின்றார். இது தொடர்பில் ஒரு வெளிப்படையான விசாரணை வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது குரலை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஏன் ட்ரம்பினுடைய கட்சிக்குள்ளும் சலசலப்பு ஆரம்பித்திருக்கின்றது. இந்த போரில் அமெரிக்கா இவ்வளவு இழப்புகளைத்தான் சந்தித்திருக்கின்றார்கள். எத்தனை அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் எதுவுமே தெரியவில்லை. 2 பேர், 4 பேர், 5 பேர் என்று சொல்கின்றார்கள். திடீரென அமெரிக்க இராணுவ தளபதி கூறுகின்றார், அமெரிக்காவிடம் ஆயுதங்களே கிடையாது, தேர்ந்து விட்டதென்று. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அமெரிக்க ஊடகங்கள் இந்த போரில் ஈரான் ஏற்படுத்திய பேரழிவுகளை ட்ரம்ப், பீட்டர் கெக்சாக், மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் திட்டமிட்டு மறைத்து மக்களையும் அமெரிக்க நாடாளுமன்றத்தையும் தவறாக வழிநடத்த முயல்கின்றார்கள். அமெரிக்க மக்களின் வரி செலுத்தக்கூடிய அமெரிக்கர்களின் வரிப்பணத்தில் இருந்து இந்த போர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே உண்மைகளை வெளிப்படுத்துங்கள் என்ற செய்தி ஈரான் ஏற்படுத்திய பேரழிவு அமெரிக்காவுக்கு எவ்வளவு என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. கருங்கடல் பகுதியில் உக்ரைனின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆயுதங்களை ஏற்றி சென்ற உக்ரைனிய இராணுவ கார்கோ கப்பல் மீது
ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய உக்ரைனினுடைய ஆயுதங்களுடன் சென்ற கப்பல் ஒன்று தீப்பற்றி எரிந்துள்ளது என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அண்மைய சில நாட்களாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் ஆலைகள், எரிவாயு கிடங்குகள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதற்கு பதிலடியாக கருங்கடலில் உக்ரைன் ஆயுத கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பீஃபா உலகக்கிண்ண கோப்பையில் பீஃபாவினுடைய தலைவர் ஜியானி குறித்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள், விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு கட்டத்தில் அவர் அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக தவறான முடிவுகளை எடுத்திருந்தார்கள். அமெரிக்க அணிக்கு ஆதரவாக தவறான முடிவுகளை எடுத்திருந்தார்கள். அரசியல் செல்வாக்குகளை விளையாட்டுக்குள் கொண்டு வந்து புகுத்தியிருந்தார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் நோர்வே நாட்டினுடைய கால்பந்து சம்மேளனம், சர்வதேச கால்பந்து சம்மேளனம், ஃபிஃபாவினுடைய தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ உடனடியாக பதவி விலக வேண்டும் என உத்தியோகபூர்வமான கோரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க வீரர் பலோகனின் போட்டித்தடை நீக்கப்பட்டமை, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பீஃபா சமாதான பரிசு வழங்கியமை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களில் பீஃபா ஒழுக்கவியல் குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் விளையாட்டுக்குள் அரசியலை கலந்து விளையாட்டினுடைய மாண்பை குறைத்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபரினுடைய தொலைபேசி அழைப்புக்காக கூட சில முடிவுகளை பெனால்டி கொடுக்கப்பட்ட வீரர் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதுவெல்லாம் விளையாட்டின் கண்ணியத்தை குறைத்து விட்டது. உடனடியாக பீஃபா தலைவர் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது நோர்வே கால்பந்து சம்மேளனத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு ஜப்பானின் ஒகினவா, ககோஷிமா மாகாணங்கள் டால்ஃபின் புயலால் நேற்றைய தினம் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. 210 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றால் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்ததால் 50,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் மின்சார விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கி இருக்கின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு, போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மக்களை வீடுகளுக்குள் இருக்குமாறு அரசு பணித்தமையால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த புயல் இன்று மாலை அல்லது நாளை காலை சீனாவினூடாக கடையை கறக்கலாம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஜப்பான் அரசினுடைய துரிதமான நடவடிக்கைகள் தான் இவ்வளவு பெரிய புயலிலிருந்து அவர்களை பாதுகாத்துள்ளது என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றன. இறுதியாக அமெரிக்கா மீண்டும் ஒரு சர்ச்சையான விடயத்தில் ட்ரம்ப் இறங்கியிருக்கின்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் சட்டம் மூலம் அமெரிக்க செனட் சபையில் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லிண்டர்ஷே கிரகம் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற ஒரு செனட்டர் உயிரிழந்திருந்தார். அவருடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த ரஷ்யா மீதான தடைகள் விதிப்பதற்காக எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு இந்த தடைகள் விரைவில் அமுல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தடைகள் அமுல்படுத்தப்பட்டால் இதனால் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு அல்லது வரி மிரட்டலுக்கு அஞ்சி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போகின்றார்களா, அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான புதிய ஒரு மூலோபாய கூட்டணியை அமைக்கப் போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் ஈரான் போரில் அமெரிக்காவினுடைய முகத்தை ஈரான் கிழித்தறிந்து விட்டது. அமெரிக்காவை ஈரானர் ஒப்பந்தம் செய்தால் போதும், இந்த போரிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற நிலைக்கு ஈரான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. இப்படியான ஒரு பலவீனமான நிலையிலும் ஒரு வரி விதிப்பினூடாக மாற்று சிக்கலுக்குள் ட்ரம்ப் செல்கின்றார். ஈரானைப் போல ட்ரம்பின் முடிவுகளுக்கு எதிராக இந்த பொருளாதார போரில் சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் ஒரு வலுவான முடிவை எடுப்பார்களா, அல்லது அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு ரஷ்யாவிடம் எரிபொருட்கள் வாங்குவதை நிறுத்தப் போகின்றார்களா, குறைக்கப் போகின்றார்களா என்பது அடுத்து வரும் நாட்களில் தெரிந்துவிடும். இவைதான் இன்று நாள் வெளியான மிக முக்கியமான பிந்திய உலக செய்திகளாக நிகழ்வுகளாக இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.